ஓம் வாராகி தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க. இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைகாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை, அதுவும் வளர்விளை வெள்ளிக்கிழமையாக நாளைய தினம் அமைகிறது. இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்கள், சுகபோக வாழ்க்கை ஏற்படும். அதுவும் சுக்கிரஹோரை நேரத்துல ஏற்றுங்கள். இந்த தீபம் எப்படி ஏற்றணும், இதை ஏற்றுவதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத பத்தி தெளிவாக நம்ம இந்த பதிவுல பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவா இருந்தாலும் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இப்போ பார்த்தீங்கன்னா, நாளைய தினம் வெள்ளிக்கிழமை, அதுவும் வளர்பிறை வெள்ளிக்கிழமை, வைகாசி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை. எப்படி மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை நம்ம ரொம்ப விமர்சனையாக மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்கிறோமோ, அதே மாதிரி ஒவ்வொரு மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமானது. அதுவும் நம்மளுக்கு வளர்பிறை வெள்ளிக்கிழமையாக அமைகிறது. ரொம்ப மங்களகரமான வெள்ளிக்கிழமை நாட்கள்ல கூடவே சேர்த்து நம்மளுக்கு அஷ்டமி திதியும் நாளைய தினம் அமைந்திருக்கிறது. இவ்வளவு சக்தி வாய்ந்த நாளைய நாளில் மகாலட்சுமி தாயாரை நாம வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள் நீங்கி வாழ்க்கையில முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். நிறைய பேருக்கு நிறைய விதமான பிரச்சனைகள் இருக்குது. ஆனா பொதுவாக இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த பண பிரச்சனையாகத்தான் இருக்குது. இந்த பண பற்றாக்குறையினாலதான் பல பிரச்சனைகள் ஏற்படுது. கடன் வாங்குறோம், அதை சமாளிக்க இன்னொரு பிரச்சனையை தேடி போயிடுறோம். இந்த பண பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே நம்மளுக்கு சுக்கிரஹோரை ரொம்ப முக்கியம். அதுவும் நாளைக்கு காலையில் 6 to 7 இந்த நேரத்தில் நாம் செய்வது மிக சிறப்பு. நாங்கள் அந்நேரம் வேலைக்கு கிளம்புற அவசரத்தில் எங்களால் பூஜைகள்லாம் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க இரவு 8 to 9 அப்படிங்கிற இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் கூட நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். சுக்கிரஹோரை நேரம் வெள்ளிக்கிழமையில் நான் ஒவ்வொரு இதுலேயும் சொல்லியிருக்கிறேன். காலையில் 6 to 7, மதியம் 1 to 2, இரவு 8 to 9. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இதே நேரத்தில் தான் நம்மளுக்கு சுக்கிரஹோரை நேரம் அப்படிங்கிறது வரும். சரி, இந்த சுக்கிரஹோரை நேரத்தில் நாம் என்ன செய்யணும்? பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் வலுவாக அமைந்தால் அவர்கள் வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கை வாழ்வார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி நாம எந்த ஒரு சந்தோஷத்தையுமே அனுபவிக்கல. நான் மட்டும் ஏன் வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டப்படுறேன், எனக்கு ஏன் பிறந்தேன்னே தெரியல, அந்த அளவுக்கு கஷ்டத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறியே, இந்த மாதிரி எல்லாம் நீங்க புலம்பிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுக்கிரஹோரை நேரத்துல இந்த உலோகத்தினால் ஆன விளக்கை மட்டும் நீங்கள் ஏத்திட்டு வாங்க. நிச்சயம் உங்க வாழ்க்கையில அனைத்து விதமான செல்வங்களும் உங்களை தேடி வரும். என்ன தீபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெள்ளி தீபம். உடனே என்னங்க வெள்ளி விளக்குல போய் எங்களை தீபம் போட சொல்றீங்க, எங்க வீட்டுல அது இல்லையே அப்படின்லாம் ஃபீல் பண்ணாதீங்க. கொஞ்சம் ரொம்ப பெரிய வெள்ளி விளக்காத்தான் நாம வாங்கி வச்சு தீபம் ஏற்றணும் அப்படிங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஒரு சின்ன அகல் விளக்காவது நீங்க வெள்ளி விளக்கு வாங்கி உங்க வீட்டுல வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலையில 6 to 7 அப்படிங்கிற இந்த நேரத்துல நீங்க இந்த வெள்ளி விளக்க ஏத்தணும். ஏன்னா வெள்ளி பொருள், அந்த உலோகம் சுக்கிர பகவானுக்கு உகந்த ஒரு உலோகம். அந்த சுக்கிரஹோரை நேரத்துல இந்த சுக்கிர பகவானுக்கு பிடித்த இந்த உலோகத்தினால் ஆன விளக்குகளில் நாம தீபம் ஏற்றும் போது வெள்ளி விளக்கு, நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏத்துங்க. வேற எதுவுமே வேண்டாம். சுக்கிர பகவானின் காயத்ரி மந்திரம் தெரியும் அப்படின்னா பாராயணம் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு தாமரை பூக்கள் வைத்து, பொதுவாகவே வெள்ளிக்கிழமை ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்ற வேண்டும். அதையும் நீங்க ஞாபகத்துல வச்சுக்கணும். அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே இனிப்பு வகைகளை நாம வீட்டுல செஞ்சு அதை நீங்க பிரசாதமாக நெய்வேத்தியமாக வைக்கணும். ஸ்வீட்டு எந்த அளவுக்கு நம்ம வீட்டுல செய்யறோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பணப்புழக்கம் அப்படிங்கிறது அதிகரிக்கும். அதனால நாம ஸ்வீட் செய்யும் போது பார்த்தீங்கன்னா ஏலக்காய், சுக்கு, இது மாதிரி வாசனை நிறைந்த பொருட்களை நம்ம சேர்த்து செய்வோம். அப்படி வாசனை நிறைந்த இடத்துல மகாலட்சுமி தாயார் வாசம் செய்வாள். அதனாலதான் இனிப்பு இருக்கிற இடத்துல தான் ஈ ஓட்டும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பழமொழி சொல்லி வச்சாங்க. எங்க இனிப்பு இருக்குதோ அங்க எப்படி ஈ ஓட்டுதோ, எந்த இடத்துல மகாலட்சுமி குடி இருக்கிறாளோ அந்த இடத்துல பணம் கொட்டும். இதனுடைய
தாத்பரீகம் இதுதான். அதனால ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க இனிப்பு வகைகளை செஞ்சு நீங்க அதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு நீங்க பிரசாதமாக உட்கொள்ளலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே நீங்க மகாலட்சுமி பூஜைகள் கண்டிப்பா செய்யணும். மாலை 6 மணிக்கு வெள்ளிக்கிழமையில நீங்க எப்படி காமாட்சி தீபம் ஏத்துறீங்க, சுக்கிர பகவானுக்கு வெள்ளி தீபம் ஏத்துறோம், அதே மாதிரி மகாலட்சுமிக்கு பிடித்த இந்த குத்து விளக்கையும் நீங்க ஏத்தி வாசம் செய்யணும், வழிபாடு செய்யணும். இந்த குத்து விளக்குல முப்பெரும் தேவியர் வாசம் செய்யறாங்க. அதனால இந்த குத்து விளக்கை நாம ஏத்தி வழிபாடு செய்யும் போது முப்பெரும் தேவியரின் ஆசியும் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு பெண்களும், திருமணமான ஒவ்வொரு சுமங்கலி பெண்களும் வெள்ளிக்கிழமை கட்டாயம் நீங்க மகாலட்சுமி பூஜை வழிபாடுகள் செய்யும் போது உங்க வீட்டில் இருக்கக்கூடிய வறுமைகள், தரித்திர நிலைகள்லாம் தீர்ந்து வாழ்க்கையில நம்மளுக்கு ஏதாவது ஒரு பிடிப்பு கிடைச்சிடாதா, இதை வச்சு நாம முன்னேறிட மாட்டோமா, இது நம்மளுக்கு கை கொடுக்காதா, இந்த மாதிரியெல்லாம் நாம இருக்கிற சூழ்நிலைகள்ல நீங்க ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையுமே வழிபாடு செய்யும் போது நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். நீங்க செய்ய வேண்டியது நம்பிக்கையோடு மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது. அதே மாதிரி ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த சுக்கிரகோரை நேரத்துல இந்த வெள்ளி விளக்குல தீபம் ஏத்திட்டு வாங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் விலகும். முதல்ல நாம ஏதாவது ஒரு நல்ல காரியத்துக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கும் போது அதுல தடைக்கு மேல தடைகள் வந்துகிட்டே இருக்குது அப்படின்னாலே நம்மளுக்கு சுக்கிர பகவான் கொஞ்சம் வீக்கா இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்மளுக்கு பலம் பெறுவதற்கு அவருக்கு பிடித்த இந்த வெள்ளி விளக்கில் தீபம் ஏத்தி, அதுவும் சுக்கிர ஓரை நேரத்துல நாம ஏத்தும் போது அவரினால் நம்மளுக்கு நிறைய நன்மைகள் நம்ம வாழ்க்கையில நடைபெறும். நம்பிக்கையோடு செய்யும் போது நிச்சயம் அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்கும். எந்த ஒரு வழிபாடுமே அதனுடைய செய்முறைப்படி நாம செய்யும் போது அதற்குண்டான பலன்கள் நம்மளுக்கு நிச்சயம் கிடைக்கும். நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப ஒருத்தங்களுக்கு சீக்கிரமா நடந்துடும், ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அதனால இதை நான் செஞ்சேன் ஆனா எனக்கு அது பயனளிக்கவில்லை அப்படின்னு எல்லாம் புலம்பாதீங்க. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் கண்டினியூஸா ஒரு வெள்ளி விளக்க வாங்கி வச்சுக்கோங்க. நெய் தீபம் ஒன்று அந்த சுக்கிர ஓரை நேரத்துல ஏத்திக்கிட்டே வாங்க. உங்க வாழ்க்கையில சுகபோக வாழ்க்கை நிச்சயம் ஒரு நாள் அமையும். நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப முன்னும் பின்னும் அமையுமே தவிர, ஆனால் நிச்சயம் நம்ம வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும். நன்றி, வணக்கம்.